அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகேஸ்ட். இவங்க ஆன்லைனில் நிறைய கோர்சஸ் வந்து எடுக்கிறாங்க. இவங்க கோர்சஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு இவங்களோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. சூப்பராக இருக்கும். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாய்லர் வால்வை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாய்லர் வால்வில் நிறைய வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய வால்வு பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்கன்னா, கம்பெனியில் யூஸ் பண்ணியிருக்க பாய்லர்ஸில் ஃப்ளோடன் வால்வு அதை பற்றி உங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ இருக்கிறதுலே மிக முக்கியமான வால்வுன்னு சொல்லுங்கிறது இந்த ஃப்ளோடன் வால்வு தான். ஏன் இது மிக முக்கியமான வால்வு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இப்போ வந்து இந்த வால்வு வந்து இந்த டைப்பில் தான் இருக்குங்க வால்வு, சரிங்களா? இது வந்து 40 mm வால்வு, 1.5 inch வால்வும்பாங்க. 40 mmனா 50 mmனா நான் அதே வந்து 2 mm அந்த ரேஞ்சு வருங்க, சரிங்களா? இந்த வால் என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாய்லரில் வந்து நம்ம கீழே இருக்கிற ஸ்லட்சு, இப்போது நம்ம வீட்டில் ஒரு சட்டியில் தண்ணி வச்சாவே கீழே உப்பு படியுதில்ல, அது மாதிரி வந்து பாய்லர்லேயும் உப்பு படியுங்க. அதை எடுக்கிறதுக்கு தான் இந்த வால்வை யூஸ் பண்ணுறாங்க. ஏன் மற்ற நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பால் வால்வு, குளோப் வால்வு, பட்டர்ஃப்ளை வால்வு இந்த வால்வில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த வால்வு வேறு மாதிரி டைப்பில் இருக்குங்க, இந்த வால்வு ஒரு மாதிரி டைப் இருக்குது. அது வந்து ப்ரெஷர் அதை விட இது ஹெவியாக தாங்குங்க. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு சைடில் மட்டும் தான் இன்லெட் கொடுக்க முடியும், ஒரு சைடு தான் அவுட்லெட் எடுக்க முடியும். 2 சைட்லையுமே கொடுத்து எடுக்க முடியாது. ஏன்னா இந்த வால்வு வந்து அது மாதிரி மெக்கானிசமில் பண்ணியிருப்பாங்க. இன்லெட் வேறு, அவுட்லெட் வேறு, அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றி இன்னும் தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஷட்டர், இது இப்படி ஷட்டர்னே வச்சுக்கோங்க. இது வந்து ஓப்பன் க்ளோஸ். இங்கே வந்து ஹேண்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி ப்ளஸ் ஹேண்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ரெயிட்டாக டீ ஹேண்டில்ஸு. அந்த டீ ஹேண்டில்ஸ் வச்சு தான் இந்த சைடு திருப்பினீங்கன்னா ஓப்பன் ஆகும், இந்த சைடு திருப்பினீங்கன்னா க்ளோஸ் ஆகும். எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நீடில் இருக்குங்க, இது வரைக்கும் ஒரு நீடில் இருக்குங்க, அங்கேருந்து இது வரைக்கும் ஒரு நீடில் இருக்குங்க. அந்த நீடில் இங்கே பல்லு மாதிரி கடிச்சிருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த சென்டர் சப்போர்ட்டு, இந்த சென்டர் சப்போர்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா பல்லு மாதிரி இருக்கும். நீங்கள் கியர் பாக்ஸில் எப்படி இருக்கும் அதே தான் மெக்கானிசம் தாங்க. அந்த இதோட பல்லு வந்து இங்கே இருக்கிற பல்லோட சுற்றுங்க. அப்படி சுற்றும்போது என்ன ஆகும், இப்போ இந்த சைடு நீங்கள் திருப்பினீங்கன்னா இந்த பல் இப்படி சுற்றி இப்படி சுற்றுங்களா? இப்படி சுற்றும்போது என்ன ஆகுங்க, இது வந்து இப்படி சுற்றும்போது இங்கே இருக்கிற பல்லு உள்ளே இருக்கிற பல்லை சுற்றும்போது இதுக்குள்ளேயும் பல்லாக இருக்கும் நீளமாக. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுங்கன்னா, உங்களுக்கு இப்போ இது வழியாக உங்களுக்கு இழுத்துட்டு போகும். என்ன இழுத்துட்டு போகும், இந்த வழியாக இருக்கிற இதை கம்பியை இப்படி இழுத்துட்டு மேலே பூண்டு போச்சுன்னா என்ன ஆகுங்க, இங்கே செட்ரு மாதிரி இருக்குங்க. அந்த கம்பி இங்கே பல்லாக இருக்குது பார்த்தீங்களா, கம்பி இதோட முடிஞ்சிடும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்ரு மாதிரின்னு வைங்களேன். 2 பக்கமே இந்த சைடு ஒரு எஸ்எஸ் பிளேட்டு, சென்ட்ரலில் அந்த பிளேட்டுக்கு சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். இந்த ஸ்ப்ரிங்கு இங்கே இந்த டென்ஷன் கொடுத்து இங்கே இந்த டிஸ்கையுமே டென்ஷன் பண்ணி இந்த சைடு அடைச்சி வச்சுருக்கு. நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த டிஸ்க் மேலே அப்படியே இழுத்துட்டு போகும். இங்கே க்ளோஸ் ஆன டிஸ்க்கு இப்படி மேலே எடுத்துகிட்டு போகும். என்ன போகும், தண்ணியோ ஸ்டீமோ இது வழியாக போகும். இதே நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிங்கன்னா, இங்கே இருக்க பல்லு என்ன ஆகுங்க, இப்படி சுற்றுச்சுன்னா இந்த பல்லு இப்படி பிடிச்சி அமுத்தும். இப்படி அமுத்தும் போது என்ன ஆகுங்க, இங்கே இருக்க டிஸ்கை பிடிச்சி அமுத்திட்டு போய் இங்கே கொண்டு போய் தள்ளிடும். இப்படி தான் இது வந்து இந்த ஃப்ளோடன் வால்வு ஒர்க் ஆகுதுங்க. இதுலேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குதான்னா, ஃப்ளோடன் வால்வில் இதில் ஒரு வெரைட்டி தான் இருக்குங்க, பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. இதே வந்து டன்னேஜ் அதிகமாக இருக்கிற பாய்லர்ஸ்க்கு இதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வந்து பெருசாக போடுவாங்க. ஏன் சைஸ் பெருசாக போடுறாங்கன்னா, அதுக்கு வந்து வாட்டர் வந்து ரொம்ப வேகமாக வெளியே எடுக்கிறதுக்கு இதுக்கு மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு டன்னேஜ் அதிகமாக இருக்க 10 டன் 50 டன் போகும்போது உங்களுக்கு வால்வு வந்து நிறைய பெருசாக போடுவாங்க. அப்போனா தண்ணி வேகமாக வெளியே எடுக்கிறதுக்கு. இது வந்து 1.5 டன் பாய்லரு, இந்த 2 டன்னு 4 டன்னு அந்த 10 டன்னுக்குள்ளே இருக்கிறதுக்குலாம் இந்த 1.5 inch வால்வே போதுமானது. இந்த வால்வை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டயக்ராமோட உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். உள்ளே என்ன மெக்கானிசம் இருக்குது, என்ன மெத்தடில் செஞ்சுருக்காங்க, இது என்ன மெட்டலில் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்ட் 2ல் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். நன்றி, வணக்கம்.